நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அதற்கு தேவையான பொருட்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பொருட்களின் விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வருடம் புதிதாக பல ஹோலி கொண்டாட்ட விளையாட்டுப் பொருட்கள் வந்துள்ளது. அரசியலும் ஹோலி கொண்டாட்டத்தில் கலந்துவிட்டதை அரவிந்த் கெஜ்ரிவால், நரேந்திர மோடி தண்ணீர் துப்பாக்கிகளில் இருந்தே பார்க்கலாம். ஆனால் இந்த பொருட்களின் விற்பனை குறைவாகவே உள்ளது என்கிறார் ஹோலி பொருட்களை விற்கும் கடைக்காரர் நரேஷ். இந்த முறை ஹோலி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை, கொஞ்சம் குளிரா இருக்கு. இந்த கிளைமேட்ல இந்த விற்பனை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பல வண்ண கலர் பொடி, டேங்க், பிரஷர்னு பல பொருட்கள் வந்திருக்கு. விலைவாசி ஏற்றம், குளிர் சீதோஷணம் போன்ற காரணங்களால் ஹோலி பொருட்களின் விற்பனை குறைந்துள்ளது என்றாலும் பல இடங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வண்ண கலர் பொடிகளை தூவி ஆடல் பாடல் என்று ஹோலி கொண்டாட்டங்களை ஆரம்பித்து விட்டதை காண முடிகிறது. இந்த டெல்லியில ஹோலியை சிறப்பாக கொண்டாடுறாங்க. இங்க மக்கள் சந்தோஷமா ஆடி பாடுறாங்க. அப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அரசியல் பிரமுகர்களும் இந்த ஹோலி பண்டிகையினை தலைநகர் டெல்லியில் விமரிசையாக கொண்டாடுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி பிரதேச அலுவலகத்தில் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களான ஹர்ஷவர்தன், ரவிசங்கர் பிரசாத், சதீஷ் உபாத்யாய் உள்ளிட்டோர் மற்ற முக்கிய பாஜக பிரமுகர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் ஹோலி பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடினர். ஹோலி பண்டிகையின் பொருட்களின் விற்பனை இந்த முறை குறைவாக இருப்பது என்று கடைக்காரர்கள் கூறினாலும், பண்டிகை என்றால் மக்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருப்பது, அந்த மகிழ்ச்சி குறையாமல் இருக்கிறது என்றே கூற வேண்டும். ஸ்டான்லி ஜான், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி.